ஏமணி நான் இந்த லாரி டிரைவர் என்னண்ணா? ஆனால் இந்த லாரி டிரைவரை அவனோடு சேர்ந்து போகிறான்னாங்களே அந்த 4-5 ஆதிவாசிகளும் சேர்ந்து அந்த பக்கத்தில் இருக்குது இல்லைங்க பெரிய நீர்வீழ்ச்சி. ஆமாம், அதுக்குள்ளே எட்டி குதிச்சிட்டாங்கண்ணே. ஆடா அதுக்குள்ளேயே எட்டி குதிச்சாங்க? ஆமாங்கண்ணே. அதில் குதிச்சா பொழைக்க முடியாத. ஆனால் சில பேர் அவர் உயிரோடு இருக்கான்னு சொல்கிறாங்க, சில பேர் அவர் செத்துட்டாருன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் புரியலைங்கண்ணா. பாதிக்கப்பட்ட பழங்குடி இன மக்களுக்கு ஆதரவாக பெண்கள் வீதிகளில் இறங்கி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அனைத்து மாவட்டங்களிலும் சாலை மறியல்களும் உண்ணாவிரத போராட்டங்களும் நடந்து வருகின்றன. தமிழக முதல்வர் திரு நாகராஜ சோழன் அவர்களை கைது செய்ய கோரி எதிர்க்கட்சியினர் சட்டசபையில் கடும் அமளியில் ஈடுபட்டனர். தங்களது எதிர்ப்பை வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் சட்டசபையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். நாகராஜ சோழன் மேலே கையை வச்ச இந்திய அரசியல் ஒரு பெரிய பூகம்பமே வரும்னு சொன்னீங்களே, நான் ராஜினாமா பண்ணுறேன் சார். சும்மா பண்ண மாட்டேன் சார். இன்டர்நேஷ்னல் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு ஒரு நேர்மையான அதிகாரி இங்கே வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிசைன் பண்ணுவேன். அப்புறம் நீங்கள் சொன்னீங்கல்ல பூகம்பம், அதில் சார் பெரிய சுனாமியாக வரும். இது உங்கள் பவர் செக்டருக்கு சொல்லிவிடுங்க. Check all the papers. Is every detail in there? Shall I proceed? Excuse me, sir. President's office a communication I asked. உங்க சிஎம் அரெஸ்ட் பண்றதுக்கான கவர்னருடைய ஆர்டர், டெல்லி உள்துறை அமைச்சகத்திலிருந்து வந்த லெட்டர்ஸ் எல்லாம் இந்த ஃபைல்ல இருக்கு. ஐ வாண்ட் டு அரெஸ்ட் யுவர் சிஎம். Sir, we have received these letters from Delhi, sir. You know very well we have to honor these letters. We cannot do anything, sir. We have to obey the governor's order. சோழர் வம்சத்தினுடைய ஒரே சிஎம் நான், அவரோட வாரிசு நீ. சட்டம் இருக்கிறது, வக்கீல் இருக்கிறாங்க. அடிச்சு உடச்சிட்டு வெளியே வந்துட மாட்டோம். இந்தாப்பா விலங்க மாட்டு. ஏன் விலங்க மாட்டலன்னா வண்டியிலேருந்து ஜம்ப் பண்ணி அப்படி எஸ்கேப் ஆயிடுவீங்களா? காமெடி பண்ணால் வந்து வண்டியில் இருங்க சார். நான் போலீஸ் வண்டியிலெல்லாம் ஏற முடியாது, என் வண்டியில் தான் வருவேன். எனக்கு உங்களை போலீஸ் வேனில் ஏற்றி அவமானப்படுத்தணும்னு அவசியம் இல்லை சார். நீங்கள் தாராளமாக உங்கள் கார்லேயே வரலாம். வாங்க. ஜெயிலில் நான் இருக்கிற பிளாக்ல நமக்கு வேண்டப்பட்ட வாடங்களை பார்த்து போடுங்க. சரி. உள்ளுக்குள்ள நான் சகல சௌபாக்கியத்தோடு இருக்கணும். சரி. அப்படி இல்லாட்டி நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அது செஞ்சிடும். என்னங்க உங்க நண்பர் ஜெயிலுக்கு போயிட்டாரு, உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? சங்கடமாகவும் இருக்கு, சந்தோஷமாகவும் இருக்கு. அதில் முதல்ல சந்தோஷத்தை கொண்டாடிடணும்னு தான் ஹோம் தியேட்டருக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். அது சரி, நாகராஜ சோழன் எம்ஏ எம்எல்ஏ என்கின்ற அம்மாவாசை சிறைச்சாலைக்கு சென்றதிலே கண்மணிகளுக்கு ஏதாவது வருத்தம் உண்டா? இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய உண்மையான உணர்ச்சி. Let us enjoy with Rajinikanth. ஆமா, அங்க போலீஸ்காரன் அரெஸ்ட் பண்ண வரையில துண்டை காண துணியை காணம்னு ஓட வேண்டியது.
இங்க வந்து வாழ்க வாழ்கன்னு கத்து பாரதேசி. ஜெய். அப்பா எத்தனை கசிர போடுவானுங்க மேல? அடுத்த ஜோத்த மிரட்டி வாங்கிட்ட, மணல் கொள்ள, கிரானைட், ஏதோ மலை மேல ஹோட்டல் கட்டிட்ட. அந்த புண்ணாக்கெல்லாம் பண்றதுக்காக தானே இந்த அளவிட அரசியலுக்கு வர்றோம். இது பாரு, எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல, இந்தியாலே பெரிய வக்கீலா கூப்பிட்டு வரணும். ஒரே மாசத்துல நான் வெளியே வர, வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவனுங்களுக்கு வச்சிருக்கிறேன்டா ஆப்பு. அதெல்லாம் வெட்டி வேலைப்பா. அப்பா தலைவருங்க எல்லாருமே ஜெயிலுக்கு வரோம், வந்து மேலோட்டமா பார்த்துட்டு போயிடுறோம். ஆனா யாருமே இங்க வாழ்ந்து பார்க்கறது இல்லை. ஆனா அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குப்பா. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த சிறையை பத்தி ஒரு ஆராய்ச்சி பண்ணி சிறை சீர்திருத்தம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுனீங்கன்னு வைங்களேன், எல்லா மாநிலங்களுக்கும் அதை கொடுத்து அனுப்பி அதையே ஃபாலோ பண்ண சொல்லுவோம். இதை எழுதுறதுக்கு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 1 year டைம் ஆகாது. அது வரைக்கும் உள்ளே இருங்க. அது வரைக்கும் இந்த தமிழ்நாட்டை யாரா காப்பாத்துறது? அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்கப்பா, அதுக்கு தானே நாங்க இருக்கோம். அப்பா இப்போ நான் தான் ஆக்டிங் சீஃப் மினிஸ்டர். அது மட்டும் இல்லப்பா, இந்தியாவிலேயே ரொம்ப இளம் வயசுல முதலமைச்சரானவன் நான் தான். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ நான் தான்ப்பா கட்சிக்கே தலைவர். அதனால இந்த மாவட்ட செயலாளர்லாம் எப்படி கைக்குள்ளேயே வச்சுக்கிறது, இந்த அதிகாரிகளெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இதெல்லாம் நான் கற்றுக்கணும்லப்பா. அதுக்கு எனக்கு ஒரு 1 year டைம் ஆகும்ப்பா. அதனால் 1 வருஷம் நீங்கள் உள்ளே இருங்க, நான் சட்டசபையில் இருக்கிறேன். என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. சண்பாங்க எங்கள் மாமா. கூட இருந்தே பம்சில் ட்ரம்ஸ் வாசிச்சியாடா. செத்துட்டாளான்னு கேட்டதுக்கு நினைக்கிறேன்னு ஜவ்வளு பிடித்தியே. அப்பவே நான் சந்தேகப்பட்டிருக்க வேண்டாம். நாய் நாய் நாய். டே நாகராஜ் சோழா, உன்னைத்தாண்டா சொல்றேன். நல்லா இருக்கீங்களா மாமா? நான் நல்லா இருக்கேம்மா. 7 ஸ்டார் ஹோட்டல், ஏசி எல்லாம் இருக்குது. பவர் கட்டே கிடையாது, ஜென்ரேட்டர் எல்லாம் கூட வச்சிருக்காங்க. நக்கல் பண்றியா? ஏமா மாமனார் கால் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. எதுக்கடா பொசுக்கு பொசுக்குன்னு எப்ப பார்த்தாலும் கால் ஒழுகுறீங்க? அது ஒன்றும் இல்லைப்பா, முதல்ல உங்களோட மருமகளை உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா, இப்போ முதலமைச்சரோட மனைவி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறா. ஓஹோ, அப்படி போதா? கங்கை கொண்டான் அப்பனும் மகனும் சேர்ந்து கட்சி ஆரம்பிச்சதா அந்த காலம். புருஷனும் பொண்டாண்டி சேர்ந்து கட்சி ஆரம்பிக்கிறது இந்த காலம். ஆடிகடா, தமிழ்நாட்டு பிச்சு திண்டுறங்கடா. அப்போ நாங்க அசம்பிளி கிளம்புறோம்ப்பா. உடம்ப பாத்துக்கோங்க மாமா. கண்ணாடி அனுப்பிச்சு வை, பார்த்து. போலாம். மாமா பாவங்க. இந்த ஆளுக்காகலாம் இவ்வளவு ஃபீல் பண்ணாத, வா போலாம். மாமணியா, என் மகன் எப்படி ஆப்பிடிச்சான் பாத்தியா? இவன் தான்டா அரசியல்வாதி. இந்திய அரசியல் வரலாறே இதுதானே. அப்படம் க்ளோஸ் பண்ணிட்டு மகன் அரியாசனத்தை கைப்பற்றுறது தானே இந்திய அரசியல். முகலாய சாம்ராஜ்யத்தை பற்றி நீ என்ன நினைக்கிற சொல்லு. ஆனால் உன் பையன் ஜென்டில்மேன். எப்படி உன்னைய ஒரே அடியாக க்ளோஸ் பண்ணாமல் உள்ள பத்திரமா இருக்க வச்சுட்டுல அவன் சீஃப் மினிஸ்டராக இருக்கான். ஐ லைக் தட் பாய். உனக்கு உள்ள செல்ஃபோனுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஏதோ அந்த செல்ஃபோனில் அந்த மாதிரி படங்கள்லாம் அனுப்பு. ஆமாம், இனிமேல் படம் பார்க்கத்தான் முடியும். வேற வழி. சரி, சிஎம் எனக்காக காத்துட்டு இருப்பாரு. அப்போ நான் கிளம்புறேன். ஆட இருந்துட்டு போ. ஆட அமாவாசை ராசாக்க அடிச்சுடா சிக்ஸர் நீ. பின்ன என்ன, அவரு பொண்டாடியோட நின்று இருக்காரு. எங்கடா ஆளை காடான்னு அடுத்த ஆளை எடுத்துட்டு போயிட்டாருன்னா நான் வந்து சோத்துக்கு நடுத்தருவில் நிற்க முடியுமா? அல்லது உன்னை மாதிரி தேங்காய் ஊறுக்க முடியுமா? ஓடு ஓடு போய் ஒட்டிக்கு போ. பை பை. குட் நைட். பை. குட் நைட் பா. அப்ரூவர். ஆட்சி மாறினாலும் அல்லாக்கைகள் மாறுவதில்லை. உனக்கெல்லாம் அரசியல் என்னடா தெரியாதுடா. நாய் நாய் நாய். டேய் நாகராஜ் சோழா, உன்னைத்தாண்டா சொல்றேன். உனக்கெல்லாம் அரசியல் என்னடா தெரியாதுடா. தம்பி, வேற என்ன? அமாவாசை அமாவாசையை சுயேட்சையா நிக்க வச்சு நான் ஜெயிக்க வச்சு காட்டுறேன். உங்களுக்காக உழைப்பதற்கு ஒரு உண்மை தொண்டனை தம்பி அமாவாசையை வேட்பாளராக அறிமுகப்படுத்துகிறேன். அமாவாசைங்க,
அதனால இன்னைக்கு நாள் நல்லா இருக்குன்னு மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். பட் மை நேம் இஸ் நாகராஜ சோழன் MA. சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 8000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 20000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். நாகராஜ சோழன் 50000 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். மணியா நீ வரலாறு தெரிஞ்சுக்கோணும். கடவுளே இல்லன்னு சொன்ன கட்சிக்காரனும் கூட கோயில் இடிச்சதா சரித்திரம் கிடையாதுப்பா. ஆனா கடவுள் இருக்குதுன்னு சொல்ற கட்சிக்கார கோயில் அடிக்கிறான்ல. அப்ப இந்த ஜாதி கர்மாந்திர தொழிச்சிட்டோம்னா ஜனங்க நிம்மதியா இருப்பாங்க போல இருக்கா? ஜனங்க நிம்மதியா இருப்பானுங்க. நாம தான் சோத்துக்கு டிங்கி அடிக்கணும். உனக்கு வேற ஏதாவது தொழில் தெரியுமா? தெரியாது, அரசியல் தான் தெரியும்.